போய் மேலே ஏறி தேவையில்லாத ஆணியில் பிடுங்க போ. ஆணியை பிடுங்கவன டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்கெல்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போச்சு அது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற அண்ணல் தெரியும். ஒரு டைலாக் கூட அவர் எழுத விட சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன். பிரமண்டராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார். நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரக்டர். என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குற, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆருடைய சன்னு, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணியை பிடுங்கனோட எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இன் இஸ் மைண்டு. ஒன்று கூட வெளியிருந்து எடுக்க மாட்டார்.